ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10, 11, 12 இந்த 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாரும் படிக்கணும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அடிக்கடி நாம் வாசிக்கிற ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலிருந்து ஆவிக்குரிய சத்தியங்களையும் குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். ஒரு ஓய்வு நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓய்வு நாளில், யூதர்களுக்கு இந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு சொன்னால் யாருமே சர்ச்சுக்கு கார்லேயோ பைக்லேயோ வரமாட்டாங்க. எருசலேமில் இன்றைக்கும் அதுதான், யாருமே அப்படி வரமாட்டாங்க. நான் கண்கூட பார்த்த விஷயத்தை பேசுகிறேன். அப்போ தேவாலயத்துக்கு எப்படி வருவாங்கன்னா, சாட்டர்டே தான் அவங்க ஓய்வு நாள். நமக்கு சண்டே ஓய்வு நாள் மாதிரி அவங்களுக்கு எது சாட்டர்டே ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் எந்த வீட்லேயும் அடுப்பு எரியாது. பிரெட் இருக்கும், ஹோட்டல்ஸில் ஒயின் இருக்கும். ஒயின்னா போதை வஸ்து இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கும். எல்லாருமே சர்ச்சுக்கு நடந்து தான் போவாங்க. ஒரு ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. யாரும் சர்ச் வாசலில் கொண்டு போய் பைக்கை நிப்பாட்ட மாட்டாங்க, காரை நிப்பாட்ட மாட்டாங்க. எல்லாரும் நடந்து தான் போகணும். நமக்கு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு ஏசப்பா போட்டிருந்தா பார்க்கிங் பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, அந்த ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆலயத்துக்கு தேவை என்னது? போதகம். ஆலயத்தில் நம்ம வேற எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஆலயத்தில் உபதேசமும் ஆலயத்தில் போதகமும் ரொம்ப அவசியம். வெளியில் இருக்கிற மக்களுக்கு தேவை சுவிசேஷம், ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவை போதகம். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் வேத அறிவில் வளரணும், ஜபத்தில் வளரணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வளரணும். ஏன் கர்த்தர் உங்களுக்கு 2 காதுகள் 1 வாய் கொடுத்தாருன்னா, அதிகம் கேட்கணும், குறைவாக பேசணும். 2 காதுகள் கொடுத்ததுக்கு ஒரே காரணம், அதிகம் கேட்கணும், குறைவாக பேசணும். அதுக்காக தான் கர்த்தர் 2 காதுகள் கொடுத்தார். வேத வாக்கியத்தில் நம்ம படிக்கும்போது அந்த லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிக்கும்போது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஒரு ஜெப ஆலயம்னு சொல்லும்போது கருத்தை கவனிங்க. ஒரு ஜெப ஆலயம்னு சொல்லும்போது பலதரப்பட்ட மக்கள்
ஆலயத்துக்குள்ள என்ன செய்வாங்க? உங்களுக்கு பிடிச்சவங்க வருவாங்க, பிடிக்காதவங்க வருவாங்க, உங்க விரும்பாத ஆட்கள் வரும், நீங்கள் எதிர்பார்க்காதவங்க வருவாங்க. அதுக்கு காரணம், அது கர்த்தருடைய ஆலயம், அது கர்த்தருடைய வீடு. என் வீடு சகல ஜனத்துக்கும். நீங்கள் வெளியில் மூஞ்சியை காமிச்சிட்டு போகிறது மாதிரி சபைக்குள்ளே மூஞ்சியை காட்ட முடியாது. வெளியில் நீங்கள் ஒரு டிசைனாக தெரிகிறது மாதிரி சபைக்குள்ளே வர்றவங்கள்ட்ட அப்படி நீங்கள் காட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சபைக்கும் உங்களுக்கும் ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குகிறீர்கள். அது முதல்ல நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கணும். சபைக்குள்ளே பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவர்களை சகோதரர்களாய் பாவிக்க வேண்டாம், சகோதரிகளாய் பாவிக்க வேண்டும். முதல்ல அந்த குணம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. கர்த்தர்ட்ட ஆசீர்வாதத்தை கேட்குறோம், இந்த தெய்வீக குணமெல்லாம் முதல்ல நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. இந்த சுவாபங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. இந்த அடிமைத்தன ஆவியெல்லாம் வெளியில் போயிருக்கான்னு பாருங்க. சர்ச்சுக்குள்ளே வர்றவங்களை நான் நேசிக்கிறேனா, சர்ச்சுக்குள்ளே வர்றவங்களை நான் மதிக்கிறேனா, சர்ச்சுக்குள்ளே வர்றவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசுகிறேனா, எந்த பாரபட்சம் இல்லாமல் சாதி இன மத வேறுபாடு இல்லாமல் அவர்கள் மேலே ஒரு அன்பு செலுத்துகிறேனா, இதுதான் ஒரு சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு சபைக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு லாட்ஜ் இருக்கு, ஒரு லாட்ஜில் போய் தங்க போகிறோம். நீ என்ன சாதி நான் கேட்குறான், ஒருத்தனும் கேட்க மாட்டான். லாட்ஜில் அவன் கேட்குறது ஐடென்டிஃபை கார்டு ஒன்று தான் கேட்குறான். வேறு நீ என்ன சாதி, என்ன படிச்சிருக்கிற, அதெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. நல்ல விளைக்கங்க, நல்ல மனத்தரையில் பதிச்சுக்கங்க. சபைக்குள்ளே வந்துட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சகோதரனாக சகோதரியாக நாம் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இயேசு அற்புதங்களுக்கு தடை என்ன தெரியுமா? இதுதான் தடை, அற்புதங்களுக்கு தடை. சபைக்குள்ளே ஏன் அற்புதம் நடக்கலை? நீங்கள் ஊழியக்காரனை விரல் நீட்டிகிட்டு இருப்பீங்க. முன்னாடிலாம் அக்கினி அப்படி இறங்கும், இப்போ ஒன்றுமே இறங்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும், இப்போ நடக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு பழகி போச்சு. சர்ச்சுக்கு வந்து 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 என்ன பழகி போயிடுச்சுன்னா, ஒரு மெக்கானிக்கல் லைஃப் உங்களுக்குள்ள உருவாயிருச்சு. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது உண்மையாகவே ஒரு 7 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல்ல அவளுக்குள்ளே இருந்த பலவீனம் எத்தனை வருஷம்? 18 வருஷம். நமக்கு ஒரு நாள் தலைவலியே தாங்க முடியல, ஒரு நாள் கால் வலியே என்ன பண்ண முடியல, ஒரு நாள் முதுகு வலி வந்தாலே ஊரே கூப்பிடுறோம், கொஞ்சம் லேசாக ஜுரம் அடித்தாலே 10 போர்வை எடுத்து போத்திக்கிறோம். நல்ல விளைக்குங்க. 18 வருஷம் பலவீனம். ரெண்டாவது, அவளால் எவ்வளவு ஆகிலும் என்ன பண்ண முடியாது, நிமிர முடியாது. எவ்வளவாகிலும் நிமிர முடியாது. மூணாவது, இவ்வளவு பலவீனத்திலும் தேவாலயத்துக்கு வருகிறவள். எங்க வருகிறவர்கள்? தேவாலயத்துக்கு வருகிறவள். நாலாவது, வாழ்க்கையில் 18 வருஷமா விடுதலையே இல்லாதவள். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வேதனை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. விடுதலையே இல்லாதவள். ஐந்தாவது, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்படின்னா என்ன? ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை அவ. சத்தமா ஆமென். ஆறாவது, சாத்தான் கட்டியிருந்தான். யார் கட்டியிருந்தா? சாத்தான் கட்டியிருந்தான். சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் புனிதர்களாக நம்ம நினைச்சிடக்கூடாது.
சபைக்குள்ள சாத்தானால் கட்டப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள்னு நினைச்சிடக்கூடாது. ஊழியர் மீட்டிங்க்கு வர்றவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. சாத்தான் கட்டி இருந்தான். 7வது, அவளை விடுதலை செய்ய யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த 7 காரியத்தை திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். அவளுக்கு இருந்த பலவீனம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம். 2வது, அவளால் எவ்வளவாகிலும் நிமிர்ந்து வேலை செய்கிற நமக்கே அவ்வளவு வேதனை இருக்குமானால் நிமிரவே முடியாத, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, வாழ்க்கையில் நிமிரவே முடியலங்க, எப்படிங்க இருக்கும் அந்த வேதனை? ஒரு முறை கூட வானத்தை அண்ணாந்து அவளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஒருவேளை அவள் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றிருந்தா யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனை. அவளுடைய வரலாறு அங்கே எழுதப்படலை. ஆவியானவர் 7 காரியத்தை சொல்றாரு. உங்களை மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைனா வீட்டில் படுத்துக்கிறவ இல்லை, கூனியா இருந்தாலும் நடந்து சபைக்கு வர்றவ. அல்லேலூயா. 4வது, விடுதலையே இல்லை அவளுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற பாஸ்டர் அப்படிப்பட்ட பாஸ்டர், ஒரு மோசமான பாஸ்டர், ஈவு இரக்கம் இல்லாத பாஸ்டர். நீங்கள் நினைக்கலாம் எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. சொல்கிறேன், எல்லாமே ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறேன். 5வது, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. 6வது, சாத்தான் அவளை என்ன பண்ணி வச்சிருந்தான், கட்டி வச்சிருந்தான். 7வது, அவளை விடுதலை செய்ய யாருமே கிடையாது. ஆனால் அவளுக்குள்ள இருந்த ஹோப், நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்தில் நமக்கு விடுதலை கிடைச்சிடாதா? இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். so many days wait for 1 minute blessing. நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கலாம், நீங்கள் நெடுங்காலமாய் ஏங்கி நிற்கலாம், நீங்கள் நெடுங்காலமாய் அவதிப்படலாம், நீங்கள் நெடுங்காலமாய் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். எந்த நேரம் எந்த நிமிஷம் என்ன நடக்கும், அது நடந்துச்சு. இந்த ஆலயத்தில் அன்றைக்கு சிறப்பு செய்தியாளர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சபையே எதிர்பார்க்கல. ஏன்? அந்த போதகரே எதிர்பார்க்கல. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு நுழைஞ்ச உடனே அந்த ஆசாரியன் மரியாதையை போய் எப்படி ஒதுங்கி உட்கார்ந்தான்னு தெரியல. அதுதான் பிரசன்னம். வாயை மூடிட்டு போய் உட்காந்துட்டான். நான் நினச்சி பார்க்குறேன், இயேசு உள்ளே வந்தவொடனே ஓரமாக போய் என்ன பண்ணிட்டான், உட்காந்துட்டான். அதனால தான் இவர் போய் நின்று போதகம் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். இவர் போய் நின்று போதகம் பண்ணும்போது சபையில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவள் பார்வை வந்து புல்பிட்டில் நின்னதிலிருந்து குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வர்றேன் போகிறேன்னு நினைக்காதீங்க. அவர் கண்கள் இன்னைக்கு உங்கள் மேலே படுது. ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். The spirit of infirmity, வாழ்க்கையில் நிமிர விடாம பண்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டது. நீங்க நினைக்கிறீங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஏதோ வர்றோம் போறோன்னு. அவர் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவளை கண்டு தம்மிடத்தில், இதே காரியம் என் ஊழியத்தில் அடிக்கடி நடக்கும். ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். இது மோசமான ஆவிங்க. இது ஒரு மோசமான ஆவி. தயவு செய்து நம்மை பலவீனப்படுத்துகிற வல்லமைகளை நம்ம ஜெயிக்கணும். சத்துரு உட்புகுதலை நம்ம விடவே கூடாது. சபைக்குள்ளேயும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி. ஆமென் சொல்லுங்க.
ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல என்ன எழுதி இருக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஒழுங்கின்மை எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தானுடைய ஆதிக்கங்கள் காணப்படும். துணியை கழட்டி இப்படி தூக்கி போடுறது, சாப்பிட்ட தட்டை அப்படி போடுறது, உக்காந்துக்கிட்டே தண்ணி கொண்டு வாங்கிறது, துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது இல்லை, இதெல்லாம் குடும்பத்தை பிடிச்ச பீடை. இதெல்லாம் ஒழுங்கற்ற தன்மை. பகிரங்கமாக பேசுகிறேன், எங்கே ஒழுங்கின்மை காணப்படுகிறதோ அங்கே சாத்தானுடைய ஆதிக்கங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே விளையாட்டை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையுமே அன்னீசியாக அப்படியே ரொம்ப சுலபமாக எப்படி வேணாலும். சில ஆட்கள் செருப்பு கழட்டி போடுறத பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு வரும்போது உன்னை தூக்கி இப்படி, உன்னை தூக்கி. ஒழுங்கின்மை. என்னைக்கு சபை ஒழுங்கற்று அன்னைக்கு உருப்படாமல் போயிடும் சபை. ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. நான் வேதனையோடு சொல்கிறேன், எந்தெந்த மனிதனை பிசாசு இந்த ஒழுங்கற்ற தன்மைக்குள்ள நடத்துகிறான். ஒரு வனாந்தரமான சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி அழுகிறார் தெரியுமா? நான் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளையை நான் புதுசாக்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைய பழையவே ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைகளை மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைய ரத்தத்தால் கழுவிட்டு இருக்கிறேன். ஆனால் நீயோ நமக்குள்ள இருக்கிற ஒரு துணிகரம் என்னன்னா, என்ன பண்ணாலும் இயேசு மன்னிச்சிருவார், என்ன பண்ணாலும் இயேசு தாங்கிக்குவார். அந்த எண்ணத்தில் தான் நல்ல விளைக்குங்க. சங்கீதத்தில் 14ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை பாருங்க. 1-2 சங்கீதம் 14 1-2 பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் அவர்கள் தங்களை கெடுத்து. எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் யாரை கெடுத்து? தங்களை கெடுத்து. அருவருப்பான கிரியைகளை நன்மை செய்கிறவன். அடுத்த வசனம் பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. எவ்வளவு எதிர்பார்ப்போடு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்கிறோம். அவர் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் என்னென்ன எதிர்பார்க்கிறார்? தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆவியானவர் ஒரு குடும்பத்தில் நிலை கொண்டிருக்கிறாரா? ஆவியானவர் ஒரு சபையில் நிலை கொண்டிருக்கிறாரா? என் வீட்டில் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆதிக்கம் இருக்கிறதா? இல்லை சத்துரு விளாண்டுட்டு இருக்கிறானா வீட்டில்? நல்ல கவனிங்க. எங்க ஒழுக்கம் இருக்கோ, எங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கோ, அங்கே சாத்தானுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அசைவாடுகிற இடத்துல தேவ மகிமை வெளிப்படும். இது முதல்ல நமக்கு நல்லா புரியணும். என் வீடு கர்த்தருடைய கூடாரமா இருக்கணும். என் வீடு பிசாசுனுடைய ஆதிக்கத்துக்கு வரக்கூடாது. என் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில். எத்ரோ இருக்காரு. யார் எத்ரோ? மோசே மாமனார். எல்லாருக்கும் இப்படி ஒரு மாமனார் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். நல்ல மாமனாருங்க, அருமையான மாமனார். நான் இதை தான் ஆல் நைட் ப்ரேயரில் பேசினேன். நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. பைபிளில் நல்லதல்லங்கிற மேட்டர் நிறைய இடத்துல வருது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆனால் மோசே
18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யாத்திரையாகமம் படிக்க வேண்டாம். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டது, இஸ்ரவேலுக்கு நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டு எத்ரோ என்ன பண்ணுறாரு, மனைவி பிள்ளைங்க கர்சோம் மோசே மகன் கூட்டிகிட்டு நேராக மோசைக்கிட்ட வர்றார். அவர் சொல்கிறார், மாமா மார்னிங் மன்னா ஈவினிங் இறைச்சி, 22 லட்சம் மக்கள், புருஷர்கள் மட்டும் 6.5 லட்சம் மக்கள். எங்களை ஆண்டவர் அப்படி நடத்தினார், செங்கடலை பிளந்தார், சந்தோஷமாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு ரெஸ்டே இல்லை மாமா. காலையில் ஜனங்கள் வர்றாங்க, ராத்திரி வரைக்கும் நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய. இவர் என்ன நினச்சிக்கிட்டு மாமனார்கிட்ட சொன்னார்னா, மாமனார் ரொம்ப இறக்கப்படுவார், மனைவி பிள்ளைகளெல்லாம் ஏன் அங்கிட்டு ஓட்டி விட்டேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அருமையான மாமா, தங்கமான மாமா, நீ செய்கிற காரியம் நல்லதல்ல, நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. ஏன் நல்லதல்லன்னு சொன்னார் தெரியுமா? ஜனங்கள் தொய்ந்து போவார்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யார் தொய்ந்து போவா? ஜனங்கள் தொய்ந்து போவார்கள். ஊழியத்தில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? சபை தொய்ந்து போகக்கூடாது, ஜனங்கள் தொய்ந்து போகக்கூடாது, விசுவாசிகள் தொய்ந்து போகக்கூடாது. பாஸ்டர் சக்க புளி புளிஞ்சு அவருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜனங்கள் தொய்ந்து போகக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? 1000 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர், இப்படி நீ நல்ல லீடர்ஸ்களை போட்டு மக்களை பண்ணிட்டு, உனக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ ஜனங்களுக்காக தேவ சந்நிதியில் இரும். விசேஷித்தவைகளை மட்டும் கர்த்தரிடத்தில் கொண்டு போ. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே இது நல்ல ஆலோசனை நினைக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து பேசுங்க. கண்டதையும் போட்டு மனசில் வச்சு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறேன்னு ஊரை உலகத்தை ஏமாத்தாமல், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயேசு தான். அங்கே தான் போகணும். எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு எது? இயேசு. எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் தேவ சந்நிதிக்கு போ. அப்படிதான் நானும் சிஸ்டரும் வந்து ஜெபம் பண்ணோம் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக. அதில் வெடிச்ச பாடல் தான், அப்பாவும் சந்நிதிக்கு வந்து விட்டோம் நாங்கள், எப்போதும் எங்களுக்கு நிம்மதியே அப்படின்னு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்துக்கு தேவ சந்நிதிக்கு போ, விசேஷித்தவைகளை கொண்டு போ. அப்படின்னா சொன்னா அக்கடா துக்கடாலாம் தூக்கிட்டு போகாத. கர்த்தர்ட்ட உன்னால் ரெக்டிஃபை பண்ண முடியாததை கர்த்தர்ட்ட கேளு. மேக்சிமம் ஆண்டவரை போட்டு தொல்லை பண்ணாத. ஏற்கனவே கோடிக்கணக்காக இங்கே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியானவைகளை கொண்டு போ, விசேஷமானவைகளை கொண்டு போ. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? இப்படிதான் மார்த்தாள். இயேசு வந்த வீடுங்க அது. டைரக்டாக வந்திருக்கிறாருங்க வீட்டுக்கு. நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அருமையாக கைடு காமிப்பான், இதான் மரியாள் லாசர் வீடுன்னு. பாதி இடிஞ்சு பாதி செவுறு இருக்கும். அது உண்மையாக லாசர் வீடான்னு தெரியாது, அவன் சொல்லுவான் இதான் லாசர் வீடுன்னு. எருசலேமில் உண்மையான அடையாளங்களை எல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. இதான் லாசர் வீடுன்னு சொல்லுவான். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டால், இயேசு வந்த நேரத்தில் அங்கே யார் இல்லை? லாசர் இல்லை. ஆனால் மார்த்தாள் பற்பல வேலைகள். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன், இழுத்து போட்டு வேலை பார்க்கறது, ஒம்படியாக வேலை பார்க்கறது, என்னமோ நீங்கள் தான் வீட்டு அஸ்திவாரத்தையே தூக்கி நிப்பாட்டுற மாதிரி பண்ணுறது, என்ன இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா, உண்மையாகவே இன்னைக்கு தேவையில்லாத குப்பைகளை வீட்டில் கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிட்டு, வீட்டில் இல்லாத குப்பை, தேவையில்லாத குப்பை. ஒரு தேவ பிள்ளை வேத வாசிப்பு ஜபத்தை ரெண்டையும் நீ தவறிட்டினா உனக்கு எதுவுமே விளங்காது. காலையில் எழுமி நீ செய்ய வேண்டியது கர்த்தர் சமூகம்தான். அவர் சமூகத்தை தவிர
நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது நடக்காது. அல்லேலூயா. இதை நான் எச்சரிப்பாகவே நான் சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒழுங்கின்மை எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தானுடைய ஆதிக்கங்கள் இருக்கும், சாத்தானுடைய அதிகாரங்கள் இருக்கும். பிசாசு சொல்லுவான், அவன் என் பிள்ளைம்மா, அவன் கர்த்தரை தேட மாட்டாங்க, அவன் பைபிள் படிக்க மாட்டாங்க, அவன் ஜெபிக்க மாட்டாங்க, அவன் உபவாசிக்க மாட்டாங்க, அவன் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு லேட்டாக தாங்க போவான், அவன் முழுகிற ஜெபத்துக்கு ஏதாவது கடமைக்காக தாங்க இதெல்லாம் சத்துரு. ஆனால் அதே கட்டத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? என் பிள்ளைங்க ஆவியானவர் அவங்க வீட்டில் நிலை கொண்டு இருக்க வேண்டும், சபையில் ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆதியாகமத்தை படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். அடுத்த வார்த்தை let there be light. தேவன் முத சொன்ன வார்த்தை முதல் நாள் வெளிச்சம் உண்டாவதாக. இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 97 10 11 12 படி நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையானவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. let there be light. வெளிச்சம். அவர் சொன்ன முதல் வார்த்தையை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் வரணும். முதல் நாள் வெளிச்சம், ரெண்டாவது நாள் ஆகாய விரிவு, மூணாவது நாள் வெட்டாந்தர நிலங்கள், நாலாவது நாள் சூரியன், ஐந்தாவது நாள் கடல்ல இருக்கிற மச்சங்கள், ஆறாவது நாள் என்னது? நம்மை படைத்தார். ஏழாவது நாள் பரிசுத்த ஓய்வு நாள். எல்லாத்தையும் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் குட். நல்ல கவனிங்க. பிசாசனுடைய பெரிய திட்டம் ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் உணர விடாதபடி நம்மோட போராடுகிறான். எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியானவர் அசைவாடுகிற இடங்கள்ல அற்புதங்கள் நடக்கும். ஆவியானவர் அசைவாடுகிற இடங்கள்ல தேவனுடைய விடுதலை நடக்கும், தேவனுடைய காரியங்கள் செம்மையா நடக்கும். ஆவியானவர் இல்லாம நம்ம எதையுமே செய்யக்கூடாது. நம்ம ஒரு தடவை நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு ஆவியானவர் தேவையில்லை நம்ம நினைச்சோம்னா, ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிற ஒரு சுபாவம் தன்னாலே நமக்குள்ள வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபைக்குள்ள வந்த தேவன் அசைவாடணும். அதனால தான் இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தார்? லேவியராகமம் 26 அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? உங்கள் நடுவிலே உங்கள் தேவனாயிருப்பேன். இதுதான் நமக்கு தேவை. சபைக்குள்ளே இதுதான் தேவை, வீட்டுக்குள்ளே இதுதான் தேவை. அவர் உலாவணும். அக்கினியில தூக்கி போட்டாலும் அங்கே உலாவினார், சிங்க கபியில தூக்கி போட்டாலும் அங்கே உலாவினார். நம்முடைய இருள் நிறைந்த வாழ்க்கை வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் உலாவுகிற வீடா வச்சுக்கணும், கர்த்தர் உலாவுகிற சபையா வச்சுக்கணும். தேவனுடைய அசைவு, கர்த்தர் உலாவுகிறது. நீங்க போய் இருக்கிற இடத்துல கர்த்தர் உலாவணுங்க. நீங்க போய் இருக்கிற இடத்துல தேவ சமூகம் வரணும். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, அங்க பாருங்க, ஒரு முக்கியமான காரியம் வேதம் சொல்லுது. மெய்யாகவே அந்த மகளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு வேதனையான காரியத்தை நான் சொல்றேன். வாசிங்க தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம். தேங்க்யூ லார்ட். 13ஆம் அதிகாரம் 14 15 16 வசனங்களை படிங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட ஆள்னு? இப்ப அந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட ஆள்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஜெப ஆலய தலைவன் என்னன்னா, கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக மாயக்காரனே என்ன சொல்றாரு? அப்ப எத்தனை சபைகள்ல மாயக்காரர்கள் இருப்பாங்கன்னு தெரியாது.
பகிரங்கமான ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவு ஜனங்களையும் வச்சுக்கிட்டு தான் பாஸ்டரை கழட்டுனாரு. அவர் யாருக்கு பயப்படணும்? பாஸ்டர் அவருடைய வேலைக்காரன் தானே. மாயக்காரனேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார். மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அடுத்த வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரதியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இத்தனை வருஷம் இந்த பெண்மணி இவ்வளவு பாடுபடுறாளே, இவளுக்காக நீ என்ன செஞ்ச? இவளுக்காக நீ என்ன பண்ண? இவளுக்காக ஒரு ஜெபம் பண்ணியா? இவளுக்காக ஒரு கண்ணீர் விட்டியா? அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்வோம். வேதாகமத்தில் தேவனுடைய சுகத்துக்காக காத்திருந்தவர்கள் பட்டியல்ல இவ 18 வருஷம். லூக்கா 13 இதை படித்தோம். அப்போஸ்தலர் 9:33 8 வருஷமா ஐனேயா திமிர்வாதமாக கிடந்தான். யாருங்க? ஐனேயா. அவனை யார் எழுப்பினார் தெரியுமா? பேதுரு தான் அவனை எழுப்பினார். மத்தேயு 9:20, 21, 22 12 வருஷம் பெரும்பாடு. யோவான் 5:5 38 வருஷ வியாதி. சொல்லி பாருங்க, 18 வருஷம் கூனி, 8 வருஷம் திமிர்வாதம், 12 வருஷம் பெரும்பாடு, 38 வருஷம் வியாதி. அப்போ இதெல்லாம் என்ன இயேசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரா? எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறாரா? சாகு, 38 வருஷம் சாகு, 18 வருஷம் சாகு அப்படின்னு சாடிஸ்டா அவர்? ஏன் நம்ம 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 என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரா கர்த்தர்? 38 வருஷமாக இருந்தவன்ட்டு நேராக போகிறார். அல்லேலூயா. 38 வருஷமாக இருந்தவன்ட்டு என்ன பண்ணுறாரு? நேராக போகிறார். நேராக போய் கேட்குறாரு, சுகமாக விரும்புறியான்னு கேட்குறார். எல்லாரும் கவனிங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்டார்? சத்தம் இல்லையே, நீங்களே யோசிங்க. விரும்புறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? விரும்புறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நீ விருப்பம் இல்லாமையே நீ இங்கே என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கிற? பெஞ்சியை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. நேரத்துக்கு உனக்கு சாப்பாடு வந்துடுது, நேரத்துக்கு உனக்கு எல்லாம் கிடைக்குது. ஏன்னா பைபிள் என்சைக்ளோபீடியாவில் இந்த ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், நம்ம ஊரில் ஒரு பிச்சைக்கார விடுதின்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? அதுதான் இப்போ தொழுநோய் இல்லாமல் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதுக்கு என்ன பேருன்னா பிச்சைக்கார விடுதின்னு தான் பேர். வெளியில் பிச்சைக்கார விடுதின்னு தான் எழுதியிருக்கோம். அங்கே பிச்சைக்காரர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொழுநோயாளி இதாக மாறுனுச்சு. ஆனால் பாருங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க எல்லாருக்கும் இங்கே நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும். அதனால தான் இயேசு கேட்டார். நீங்கள் நல்லா கவனிங்க, சுகமாக விரும்புறீன்னா அவன் விரும்பாமையா உட்கார்ந்துருக்கிறான். அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே அர்த்தம்? 38 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்திருந்தா கூட, ஆனால் இதில் மண்டபம்னு எழுதியிருக்கு. நீங்கள் எருசலேம் போய் நேராக பார்த்தா ஒரு 10க்கு 10 ஒரு சின்ன இதுதான், ஒரு 5 மண்டபம் இருக்கும், அவ்வளோதான். நடுவில் ஒரு குளம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். சுகமாக விரும்புகிறாயா? இந்த ராத்திரில் உங்களை பார்த்து என்ன கேட்குறா தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? உன் எல்லைகள் விரிவடைய விரும்புகிறாயா? நீ மேன்மையடைய விரும்புகிறாயா? உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ உண்மையாகவே கர்த்தருடைய உயர்த்த விரும்புகிறாயா? சங்கீதம் 85:12 படி நன்மையை அனுபவிக்க தயாராக இருக்கிறாயா? அப்படின்னா நேரங்காலம் பார்க்காம என் சமூகத்துக்கு வந்துரு. அல்லேலூயா. நேரங்காலம் நான் கர்த்தருக்கு மகிமையாக வேதாகமத்தை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, அதை கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா என் இருதயத்தில் ஸ்ட்ராங்காக விதைக்கப்பட்டது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, மற்றது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இப்படி கொடுங்க ஆண்டவரே, அப்படி கொடுங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபிச்சதும் இல்லை, ஜெபிச்சதும் ஞாபகமும் இல்லை.
ஆனால் என்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் தர்றார். எனக்கு வேண்டியதெல்லாம் தர்றார். எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆகையினால் கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுறேன். யோவான் 8:32 படி சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம். தயவு செய்து சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, ஒன்று பிசகுவதில்லை. சத்திய வேதம் யார் வாயில் இருக்கு? திறப்பின் வாசல் ஜபத்தில் பேசினேன். ஆசாரியனுடைய வாயில் என்ன இருக்குது? மல்கியா சொல்றாரு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை போதிக்கும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் ஒரு சாதாரண ரட்சிப்பின் அனுபவத்தில் தான் நான் இருந்தேன். கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் தான் நான் இருந்தேன். அனுதினமும் ஜபம் 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 ஜபம். இந்த ஜபம் என்னை எங்கே கொண்டு போணுச்சு? இயேசுவின் வாலிபர் ஜபக்குழுவாக மாற்றினுச்சு. திரளான வாலிபர்கள் வந்தாங்க. வாலிபர்கள் கூடி 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 ஜெபிச்சோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆல் நைட் ப்ரேயர் மாவட்டங்களில் நடக்கிறத கேள்விப்படுறோம். பஸ் ஏறி போகிறதுக்கு கூட காசு கிடையாது. ஆனாலும் தியாகமாய் எப்படியோ நாங்கள் ஒவ்வொரு ஆல் நைட் ப்ரேயருக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடணும். அப்படி ஓடிட்டு திரும்ப ராத்திரி பகலாக முழங்கால நின்று ஜெபிப்போம். இன்றைக்கி 12 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம் ஜபங்கள் விளம்பரப்படுத்தப்படுது. ஆனால் அன்னைக்கு நாங்கள் 12 மணி நேரம் 48 மணி நேரம்னா சாதாரணமாக தேவ சமூகத்தில் கடந்தோம். ரூமை விட்டு வெளியில் வராமல் 3 நாள் சாப்பிடாம, 2 நாள் சாப்பிடாம, 1 நாள் முழுவதும் சாப்பிடாம, 7 நாள் சாப்பிடாம கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடந்து எந்திரிச்சு வருவோம். பரம தரிசனங்களை பார்ப்போம், கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பார்ப்போம், கிருபைகளை பார்ப்போம். அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த மன வலிமை, அந்த தைரியத்தில் உருவாக்கப்பட்டது தான் இயேசுவின் வாலிபர் ஜபக்குழு. நான் முழுக்க முழுக்க ட்ரைனிங் எடுத்தது கர்த்தருடைய சமூகம். அதுக்கு பிற்பாடு தேவன் என்னை நடத்தின பாதைகள். அதுக்கு பிற்பாடு ஒரு சத்தம் எழுந்துச்சு, எனக்கு ஆராதனை செய்ய இந்த கூட்டத்தை அப்படியே சேருன்னு. அதுக்கு பிற்பாடு உருவானது தான் சபை. நான் வேதாகம கல்லூரியில் படித்தவன் கிடையாது. ஆனால் அவருடைய பாதைகளில் நடந்தவன், பயிற்சி எடுத்தவன். தீசிஸை விட, தியாலஜியை விட அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்து வர்றோம். அந்த பாதையில் கடந்து வர்ற அனுபவம் இருக்கே, அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், கவனமாக இருங்கள், வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. எழும்புங்க, எழும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம். லக்கபா தூரமா நஷந்த லரதா ரக்க ரிபக்கபா தூரமா கோஷ கத்தரா லரா லேமா குரா தலா கஷா கத்தரா பக்கர் ரேமானா தூலா ஹந்தரபா தூரா கபா ஷதலரா பக்கர் ரேமானா தூலானா கந்தரபா தூரிபி கபா தரானா சந்தரபா. ஒருத்தர் கூட அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷையில் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலையை காண்பீர்கள். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை நான் பார்க்கிறேன். அவர்கள் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். ஓ ரேபா கஷா கத்தரபா, அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள். ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது.
18 வருட கூனி, 12 வருட பெரும்பாடு, 8 வருட திமிர்வாதம், 38 வருட வியாதி, எதுவானாலும் இந்த நொடியில கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உங்கள் வீடு கர்த்தர் உலாவுகிற வீடாய் மாறட்டும். உங்கள் குடும்பம் கர்த்தர் அசைவாடுகிற குடும்பமாய் மாறட்டும். ஆவியானவர் நிலை கொண்டிருப்பாராக, ஆவியானவர் நிலை கொண்டிருப்பாராக, ஆவியானவர் நிலை கொண்டிருப்பாராக. அந்நிய பாஷையில கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நுகங்களை முறிக்கிற ஒரு வல்லமை, கட்டுகளை அறுக்கிற ஒரு வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை. லேபாதா ருகதா ரேபாலா கஷகதரா தேராமா கதுரா லபா கதரனா. ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார், 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 ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். பெருமூச்சு விடுங்க. இன்றைக்கு உங்கள் கூனி தன்மைகள் மாறுகிறது. கர்த்தர் உங்களை நிமிர வைக்கிறார். சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உங்களை நிமிர பண்ணுகிறவர். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அது என்ன பலவீனமானாலும் சரி, 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 கர்த்தர் உங்க பக்கத்துல தான் நிற்கிறார். அது என்ன கூனித்தனமா இருந்தாலும் சரி, எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட என்று சொன்னவர். சத்தத்தை உயர்த்தி நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. எழுந்து நட என்று சொன்னவர், எழுந்து நட என்று சொன்னவர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். வல்லமை இறங்குவதாக, 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 வல்லமை இறங்குவதாக. Bakaba duraba shandaraba duraba kabaradara. சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட தேவன், நீ விடுதலையாக விரும்புகிறாயா? ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? எல்லைகள் விரிவடைய விரும்புகிறாயா? உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல வாழ விரும்புகிறாயா? உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாயா? உன்னுடைய அலுவலகத்தில் தேவ கரம் உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? தேவன் உனக்கு பக்க பலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? 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 இப்போதே நீ அதை அனுபவி. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே செய்து, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான்
எல்லாமே ஏக்கம்தான், எல்லாமே நீங்கதான், எல்லாமே ஏக்கம்தான், எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீரானையா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்க, சித்தம் செய்யணுமே நீங்கதான், எல்லாமே நீரே புகழிடம் எனது மறைவிடம், நீரே புகழிடம் எனது மறைவிடம், இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள, இன்னல்கள் வேதனைகள் சித்தம் செய்யணுமே செய்து, சித்தம் செய்து முடிக்கணும் நீங்கதான், எல்லாமே ஏக்கம்தான். பிரியமானவர்களே, ஆராதனையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். வேதத்துல படிக்கிறோம், லேவியராகமத்துல இதே 26 உங்கள் நிந்தைகளை நீக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்கிற கர்த்தர். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தான். இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடியே வருது பாருங்க. எத்தனாவது வசனம்? 13வது வசனம் பாருங்க. நீங்கள் எகிப்தியருக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்கள் நுகத்தடிகளை உங்களை, இந்த நாட்கள்ல இந்த தமிழ்நாட்டில் நம்ம நிமிர்ந்து நிக்கணும். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். எல்லா கூனித்தன்மைகளும் எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த இடத்துல நான் ரொம்ப கூனி குறுகி போயிட்டேன் பிரதர், இந்த இடத்துல நான் ரொம்ப கூனி போயிட்டேன் பிரதர், இந்த இடத்துல இருந்து ரொம்ப வெக்கப்பட்டு குறுகி போயிட்டேன். இல்ல, அந்த இடங்கள் எல்லாம் உங்களை நிமிர வைக்க போகிறா, அந்த இடங்கள் எல்லாம் உங்களை உயர வைக்க போகிறா, அந்த ஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறா. பிதாவே, உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க சமூகம் மகிமைப்படட்டும். உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கண்ணீரோடும் வந்தவர்கள் வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.